மாவீரர்களின் தியாகத்தை ஒரு கணவாவது நாங்கள் நினைக்கின்ற நாள்தான் இந்த கார்த்திகை 27ஆம் நாள். ஆகவே நாங்கள் இந்த மண்ணுக்காக இதுவரை நாங்கள் 50,000 மாவீரர்களை இந்த மண்ணுக்காக நாங்கள் ஆகுதியாற்றிருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நேரம் 6 மணி 2 நிமிடம். இன்னும் 3 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றது. இந்த 3 நிமிடங்களினால் நீங்கள் அனைவரும் யாராவது வழியில் நின்றால் உடனடியாக அந்த கம்பங்களின் இடங்களுக்கு நீங்கள் உடனடியாக வருமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். இந்த தீபம் ஏற்றுகின்ற போது எவருமே பார்வையாளர்களாக அங்கே வீதிகளிலே நிற்க வேண்டாம். எல்லோரும் பங்காளிகளாக ஆக வேண்டும். பங்காளிகளாக ஆகி இந்த துயிலும் இல்லத்திலே நீங்கள் அனைவரும் வந்து உங்களுக்கான இந்த புனித கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். இது எல்லோருக்கும் வாய்க்கின்ற வாய்ப்பு அல்ல. மதங்களிலே ஒரு முறை வருகின்ற இந்த எமது மாவீரர் செல்வங்களை நினைவு கூறுகின்ற இந்த புனித நாளை ஒரு நல்ல நாளாக, ஒரு வழக்க நாளாக நீங்கள் அனைவரும் செலுத்த வேண்டும். 6 மணி 3 நிமிடம். இன்னும் 2 நிமிடங்கள் மாத்திரம் இருக்கின்றது. எனவே யாராவது வெளியில் இருந்தால் உடனடியாக 2 நிமிடங்களுக்குள் எல்லோரும் உள்ளே வந்து அந்த கம்பங்களின் முன்னே எல்லோருமே நிற்குமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். இன்னும் 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றது. ஆகவே எமது மாவீரர் செல்வங்கள் அனைவரையும் ஆகவே இன்னும் சரியாக 3 நிமிடங்கள், இப்பொழுது 2 நிமிடங்கள் மாத்திரம் இருக்கின்றது. இப்பொழுது 6 மணி 3 நிமிடம். சரியாக 2 நிமிடங்களினால் அந்த மணியோசி ஒலிக்கப்படும். மணியோசி ஒலிக்கப்படுகின்ற அதே நேரத்தில் ஒரு கம்பத்திலே எங்கள் மாவீரரின் தாயார் பொதுச்சுடரை ஏற்றுவார். அவர் ஏற்றுகின்ற அதே சம நேரத்திலே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு முன்னே இருக்கின்ற அந்த கம்பத்திலே நீங்கள் அந்த சுடரை ஏற்றி மௌனமாக 8 நிமிடங்கள் அஞ்சலி செலுத்த வேண்டும். இதுதான் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு செலுத்துகின்ற எல்லோருக்குமான பொதுவான விதி. இப்பொழுது 6 மணி 4 நிமிடம். இன்னும் 1 நிமிடம் மாத்திரம் இருக்கின்றது. எல்லோரும் தயாராகுங்கள். யாராவது கம்பத்திலே இருக்கின்ற அந்த மோடி இருந்தால் அந்த கம்பத்திலே இருக்கின்ற அந்த ஷாப்பிங் பையை வெளியே எடுத்து விடுங்கள். எடுத்துவிட்டு தீப்பொட்டியை கையிலே ஆயத்தமாக வைத்திருங்கள். தீப்பொட்டியுடன் உங்களுக்கு இருக்கின்ற அந்த சுடர், அதாவது கற்பூரங்கத்தை அந்த சுடரின் மேல் எல்லோரும் வைத்து விட்டு நில்லுங்கள். இன்னும் 1 நிமிடம் மாத்திரம் இருக்கின்றது. எல்லோருமையாக நீங்கள் அனைவரும் மௌனமாக இந்த புனித கடமையை செய்வதற்கு தயாராகுங்கள். சரியாக இன்னும் 1 நிமிடங்கள் மாத்திரம் இருக்கின்றது. இன்னும் 58 வினாடிகள் மாத்திரம் இருக்கின்றது. எல்லோரும் அந்த ஷாப்பிங் பேக்கில் இருக்கிறதை அவற்றை கையிலே எடுங்கள். தீப்பொட்டியை கையிலே எடுங்கள். எல்லோரும் தயாராக அந்த பொதுச்சுடரை எல்லோரும் கண்ணொட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு தாயார் அங்கே விளக்கேற்றுவார். அங்கே விளக்கேற்றுகின்ற போது இப்பொழுது நேரம் சரி.
முதன்முறை கேட்குதான் துணியுள் வாழ்பவரே கனவுடன் சாவினை தழுவிய சந்தனப் பிழைகளே உங்களை பெற்றாரும் கோயில்கள் உறவினர் வந்துள்ளோம் உங்களை பெற்றாரும் கோயில்கள் உறவினர் வந்துள்ளோம் அன்பு சங்கடம் மீதிலே உங்களோடாடி கோலங்கள் வந்துள்ளோம் அன்பு சங்கடம் மீதிலே உங்களோடாடி கோலங்கள் வந்துள்ளோம் எங்கே எங்கே ஒரு தரம் வழிகளை இங்கே கனவுடன் சாவினை தழுவிய சந்தனப் பிழைகளே நம்மை காருமன் உங்களின் வாசலில் அன்புமே வணங்குகின்றோம் வல்லமை காருமன் உங்களின் வாசலில் அன்புமே வணங்குகின்றோம் உங்கள் கல்லறை மீறினும் கைகளை தோறும் சத்தியம் செய்கின்றோம் உங்கள் கல்லறை மீறினும் கைகளை தோறும் சத்தியம் செய்கின்றோம் வல்லமை காரும் உங்களின் வாசலில் அன்புமே வணங்குகின்றோம் சாவரும் போதிலும் பணனை வேண்டிலும் சம்பளை பூங்காது சாவரும் போதிலும் பணனை வேண்டிலும் சம்பளை பூங்காது கண்கள் காயகம் வரும் வரை தாவிடும் புலிகளின் காமங்கள் தீராது கண்கள் காயகம் வரும் வரை தாவிடும் புலிகளின் காமங்கள் தீராது எங்கே எங்கே ஒரு தரம் வழிகளை இங்கே திறவுங்கள்
உரைத்தது தமிழீழம் உயிர் விடும் வேளையில் உங்களின் வாயது உரைத்தது தமிழீழம் அதை விரை விரையாகவே விரைவில் நிச்சயம் எடுத்தாளோ அதை விரை விரையாகவே விரைவில் நிச்சயம் எடுத்தாளோ உயிர் விடும் வேளையில் உங்களின் வாயது உரைத்தது தமிழீழம் தலைவனின் பாதையில் தமிழினம் உயிர் பெறும் கனியர சென்றிடுவோம் தலைவனின் பாதையில் தமிழினம் உயிர் பெறும் கனியர சென்றிடுவோம் எந்த நிலை வரும் போதிலும் நினைவோம் உங்கள் நினைவுடன் வந்திடுவோம் எந்த நிலை வரும் போதிலும் நினைவோம் உங்கள் நினைவுடன் வந்திடுவோம் எங்கே எங்கே ஒரு தரம் விழிகளை இங்கே திறவுங்கள் ஒரு தரம் விழிகளை இங்கே கனவுடன் சாவினை தழுவிய சந்தனப் பிள்ளைகளே இங்கு கூடிடும் உங்களின் உடல் மொழி கேட்புதா ஒளியினுள் வாழ்பவரே தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தனப் பிள்ளைகளே ஒளி